Hello students, good morning. Welcome back to English and Maths Academy. இது 9th Mathematics Chapter 2 Real Numbers Example 2.20 என்ன கேட்டிருக்காங்க Arrange in Ascending Order. இதற்கு முந்தைய வீடியோவில் Exercise 2.6ல Arrange in Descending Order பார்த்தோம். இது ஏற்கனவே போட்டிருக்கோம், இருந்தாலும் திருப்பி அதை போடுறோம் அப்படின்னா ஏற்கனவே பண்ண ப்ராசஸுக்கும் இப்போ பண்ண போகிற ப்ராசஸுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ரெண்டுமே சேம் தான். ஓகேயா, நீங்கள் எந்த மெத்தடில் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். உங்களுக்கு எது எளிமையாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டினை பாருங்கள். கியூப் ரூட் ஆஃப் 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அண்ட் ஃபோர்த் ரூட் ஆஃப் 3. இதில் 3, 2, 4 இதுக்கெல்லாம் என்ன பெயர்? ஆர்டர் ஆஃப் த ஷோர்ஸ் ஆர் ரூட் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டர்ஸ் ஆர் 3, 2, 4. இதெல்லாம் எப்படி இருக்கு? டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இது போல ஷோர்ட்ஸை அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் எதில் பண்ணுறதா இருந்தாலும் இதெல்லாம் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் சேமாக மாத்திரக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். கண்டுபிடிக்கலாமா? எல்சிஎம் ஆஃப் 3, 2 and 4 equal to 3 டேபிளில் போடுங்க. 3 1s ஆர் 2 and 4 அப்படியே வந்துடும். அகைன் 2 டேபிளில் 2 1s ஆர் 2 2s ஆர் அகைன் 2 டேபிளில் 1 1 and 1. ஓகே, ஸோ 3 into 2 into 2 equal to 3 2s are 6, 6 2s are 12. இப்போ நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன செய்யணும்? இந்த டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து 12th ரூட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். பண்ணலாமா? முதல்ல கியூப் ரூட் ஆஃப் 2 இதை ரேஷனல் இண்டெக்ஸ் எப்படி எழுதுவாங்க? 2 power 1/3. ஓகேயா, இப்போ நம்ம என்ன மாற்ற போகிறோம்? 12th ரூட்டுக்கு மாற்றணும். அப்போ 1/3 வந்து என்ன பண்ணணும்? 1/12 மாற்ற போகிறோம். அதாவது இந்த 3 12 மாற்ற என்ன பண்ணுங்க? மேலேங்கிலையும் 4 மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு 2 power 4 1s are 4 divided by 3 4s are 12 equal to இந்த 4 வந்து 2 ஓட பவரை மாற்றிடுங்க. 2 power 4 whole power 1/12. ஓகே, இப்போ 2 power 4னா என்ன அர்த்தம்? 2 வந்து 4 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 power 1/12. Therefore cube root of 2 equal to 12th root of 16. ஓகே, இதே போல அடுத்த ரெண்டையும் மாத்திரலாமா? அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. இதை எப்படி எழுதணும்? 4 power 1/2. இப்போ 2 என்ன மாற்றணும்? 12 மாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும்? மேலே கீழே 6 இன்ட்டு பண்ணுங்க. ஈக்குவல் டு 4 power 6 1s are 6 divided by 12. இதை எப்படி மாற்றிக்கணும்னு சொல்லியிருக்கேன்? ஈக்குவல் டு 4 power 6 whole power 1/12. இப்போ 4 power 6க்கு என்ன ஆன்சர்? இட் இஸ் 4096. ஸோ 12th root of 4096. Therefore square root of 4 equal to 12th root of 4096. Okay, the next one 4th root of 3. இதை எப்படி எழுதணும்? 3 power 1/4. இப்போ 4 12 மாற்ற என்ன பண்ணணும்? மேலே இங்கிலையும் 3 மல்டிப்ளை பண்ணுங்க. ஈக்குவல் டு 3 power 3 1s are 3 divided by 4 3s are 12. இதை எப்படி எழுதிக்கலாம்? ஈக்குவல் டு 3 power 3 whole power 1/12 equal to 3 cubic an answer 3 into 3 into 3. 3 3s are 9, 9 3s are 27 whole power 1/12. Therefore 4th root of 3 equal to 12th root of 27. Okay, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டிஃப்ரெண்ட் ரூட் இண்டெக்ஸை வந்து சேம் ரூட் இண்டெக்ஸாக மாற்றிருக்கோம். அதாவது கியூப் ரூட் ஆஃப் 2 ஈக்குவல் டு 12th root of 16,
Square root of 4 equal to 12th root of 4096 and 4th root of 3 equal to 12th root of 27. அடுத்தது என்ன பண்ணலாம்? அசெண்டிங் ஆர்டர் எழுதலாமா? Therefore the ascending order is ascending order என்ன சொல்லுவாங்க? small to big. இந்த மூணு நம்பரில் இது வந்து 12th root of 16, இது 12th root of 27, இது 12th root of 4096. இதில் எது small? 12th root of 16. 12th root of 16 is less than 12th root of 27. It's also less than 12th root of 4096. That is 12th root of 16 equal to cube root of 2, comma 12th root of 27 equal to 4th root of 3 and 12th root of 4096 equal to square root of 4. That's all. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த சமயம் ஒர்க் பண்ணுங்கிறத பார்த்தீங்க. கண்டிப்பாக எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். ஸோ இது ஒரு மெத்தட். இதே போல் இதே சமயம் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதையும் பாருங்கள். எது எளிமையாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான். ஓகேயா? இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.